எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவன் மேடைக்கு மேடை பேசும்போது ஒவ்வொருத்தன் பேசுகிறான், திரை கவர்ச்சியை நீங்கள் நம்பி ஓட்டு போடுவீங்களா, இல்லை உங்கள் பிள்ளைங்க நாங்கள் இருக்கிறோம் எங்களை நம்பி ஓட்டு போடுவீங்களான்னு கேட்குறானுங்க. நான் என்ன கேட்குறேன், ஏண்டா உங்கள் ஒன்றை சீமான் இருக்கார்ல, அவர் எங்கேருந்து வந்தார்? ஊர்லேருந்து பிறந்து வளர்ந்து நேராக இங்கே அரசியலில் குதிச்சிட்டாரா? உங்கள் நொன்னை சீமானை திரையிலேருந்து வந்தங்கிட்ட தானே தெரியும் டைரக்டர்னு. இல்லைன்னா எப்படா தெரியும் உங்கள் அண்ணனை சீமானை? எப்படா தெரியும்? ஏண்டா உங்களுக்குலாம் நாக்கு கூசாமல் பேசுகிறீங்களாடா, எப்படா முடியுது உங்களால்? ஏன் சீமான் படம் பண்ண டைரக்ஷன் பண்ணலையா? சீமான் படத்தில் நடிக்கலையா? டேய், திரை கவர்ச்சிங்கிறது வேறடா. திரை கவர்ச்சியால் மட்டும் ஒருத்தருக்கு ஓட்டு போடணும்னு மக்கள் நினைக்கலடா. ஆனால் முட்டா பசங்களா, நல்லா கேளுங்கடா நான் சொல்கிறத. தமிழக மக்களுக்கு யார் மேலே அதிக நம்பிக்கை, இவங்களுக்கு ஓட்டு போட்டால் நமக்கு நல்லது பண்ணுவாங்க, இந்த தலைவருக்கு ஓட்டு போட்டால் நமக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வருவாங்கன்னு சொல்லி யார் முடிவு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான்டா மக்கள் ஓட்டு போடுவாங்க. டேய், நான் உங்களை கேட்குறேன்டா, நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள் யாராக கூட இருங்கடா, இந்த ஆடியோ கேட்டிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக எனக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. நாம் தமிழர் கட்சி சார்பாக தமிழக மக்களுக்கு நீங்கள் என்னென்னலாம் நல்லது பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கடா. ஃபஸ்ட்டு தமிழக மக்களுடைய பேரை சொல்லி தாண்டா நீங்கள் கொள்ளையடிச்சிருக்கிறீங்க. உங்கள் நொன்னை சீமானில் எல்லா கட்சிகள்கிட்ட கட்டிங் வாங்குறாரு. இப்படி அது கட்டிங் வாங்க நான் சொல்லலடா. பெரிய பெரிய அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய அரசியல்வாதி எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்கடா உங்கள் நொன்னை சீமானை பற்றி. எப்படா நீங்கள் மாற்றத்தை கொண்டு வருவீங்க? உங்களை பற்றியோ இல்லை திருமாவளவன் அவரை பற்றியோ விஜய் அவர்கள் மாநாடு போட்டார் பொதுக்கூட்டத்தில், இது வரைக்கும் ஒரு வாரத்தை உங்களை பற்றி பேசியிருப்பாரா? ஏன்னா நீங்களாம் ஒரு பொருட்டே கிடையாது அவர் விஜய்க்கு. உங்களையெல்லாம் அவர் சட்டையே பண்ணவே இல்லை. ஏன்னா உங்களுக்கு பேசுகிறதுக்கு கை நீட்டி காசு வாங்கிடுறீங்க. உங்கள் ஒன்றே சீமா காசு வாங்கிடுற அப்படி, விஜயை தாக்கி பேசினா எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுங்கன்னு வாங்குற அப்படி சாட்டை துருமுடுங்க. அவன் யூடியூப் சேனலுக்கு விஜய் பற்றி பேசுகிறதுக்கு காசு வாங்குறதா அரசியல் புரசலாக பேசிக்கிறாங்க. எந்த வகையில் உண்மைன்னு தெரியல. விஜய்க்கு இருக்கிற மாதிரி மக்கள் செல்வாக்கு யாருக்கிட்ட இருக்குது? இப்போ இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள்லையே யாருக்கிட்ட இருக்குது? மலேசியாவில் போய் ஆடியோ லான்ச் வச்சுருக்காங்கடா. இங்கே மாதிரி கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டருக்கு அங்கே டிராஃபிக் ஜாம் ஆகிருக்கான் மலேசியாவில். எத்தனாயிரம் மக்கள் விஜய் அவர்களை பார்க்க வந்திருக்காங்கடா. இங்கே வர்றா, நல்லா கேளுங்கடா. விஜய் அவர்களுக்கு மாதிரி வேறு யாருடா மலேசியாவில் போய் உதயநிதி ஸ்டாலின் அவரை போக சொல்லுடா, ஸ்டாலின் ஐயா போக சொல்லுடா. இவ்வளோ கூட்டம் கூடுமாடா அவங்கள பார்க்க? 2026 தமிழ்நாட்டோட முதலமைச்சர் விஜய்